ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது அனிமலில் வந்து நம்ம ஹியூமன் பீயிங் என்னது ஒரு அனிமல் தான். ஏன்னா வி ஆர் ஆல்சோ கம்மிங் அண்டர் அனிமல் கிங்டம். ஸோ அந்த அனிமல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஹியூமன் பீயிங் மனிதர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் அண்டு ஃபீமேல்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அனாட்டமிக்கலி ஃபிசியாலஜிக்கலி ரெண்டுமே என்ன டிஃபராக இருக்கும். அதனுடைய ஃபங்க்ஷனாலும் சரி, அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன், அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் டிஃபராக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இதில் ஒரு நியூ இண்டிவிஜுவல், ஒரு நியூ பார்ன் பேபி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, டெவலப் பை தி ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ், மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட், அந்த ரெண்டு கேமிட் ஃபியூஸ் ஆகி வரக்கூடியது நியூ இண்டிவிஜுவல். ஸோ இங்கே ஹியூமன் பீயிங்கில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸுங்கிறது ஹேப்ளாய்ட் கேமிட்ஸ், மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் வந்து ஃபியூஸ் ஆகுது டு ஃபார்ம் ஒரு நியூ இண்டிவிஜுவல். அது வந்து டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா கேமிட் வந்து எப்போயுமே ஹேப்ளாய்ட் கண்டிஷன், அந்த கேமிட் ஃபியூஸ் ஆன முன்னாடி கிடைக்கக்கூடிய சைகோட் வந்து டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும் எப்போயுமே. ரைட், இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறதுல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 2 ஆர்கன்ஸ் இருக்கும். ஒன்று ப்ரைமரி ஆர்கன்ஸ், இன்னொன்று வந்து செகண்டரி ஆர்கன்ஸ். செகண்டரி ஆர்கன்ஸுக்கு இன்னொரு பேர் அக்சஸரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஹியூமன் பீயிங்கில் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் எத்தனை ஆர்கன்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ். ஒன்று ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ், இன்னொன்று வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ். செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்டு அக்சஸரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அதில் என்னென்ன ஆர்கன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஸ் ஆர்கன்ஸ் பார்த்தோம்னா, இப்போ இந்த ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குதுங்க பார்ப்போம். ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னா மேலில் வந்து கொனாட்ஸ், அதாவது டெஸ்டிஸ், மேலில் வந்து இருக்கக்கூடியது கொனாட்ஸ், அதாவது டெஸ்டிஸ்மாங்க. ஃபீமேலில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஓவரி. அப்போ மேல் வந்து டெஸ்டிஸ், ஃபீமேலில் வந்து ஓவரி தான் இந்த ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனாக சொல்கிறாங்க. அக்சஸரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதனுடைய வந்து மெயின் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால் அக்சஸரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அல்லது செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். மேலில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா வாஸ் டிஃபரன்ஸ், எபிடெர்மிஸ், செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்டு பீனிஸ். ஸோ இந்த ஆர்கன்ஸ், இந்த இது பூராமே மேலில் இருக்கக்கூடிய அக்சஸரி ஆர்கன்ஸ். ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெலோபியன் டியூப், யுட்டிரஸ், செர்விக் அண்டு வெஜைனா, இதெல்லாம் வந்து ஃபீமேலில் இருக்கக்கூடிய அக்சஸரி ஆர்கன்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த செகண்டரி அல்லது அக்சஸரி செக்ஸ் ஆர்கன் சொல்ல பார்த்தீங்களா, இதில் என்னென்ன உள்ள இன்வால்வ் ஆகுது, அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்டரி அந்த சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அக்சஸரி ஆர்கன்ஸ். ப்ராசஸ் ஆஃப் ஓவியுலேஷன், ப்ராசஸ் ஆஃப் ஓவியுலேஷனுங்கிறது உங்களுக்கு ஃபீமேலில் வந்து அந்த எக்கு இருக்குது பார்த்திங்களா, எக்கு செல், ஃபீமேல் கேமிட், அதை வந்து வெளியேற்றுறது, வெளியே விடக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் பேர் ப்ராசஸ் ஆஃப் ஓவியுலேஷன் அப்படிம்பாங்க. அதாவது அண்டம் வெளியிடுதல், வெளியே வர வைக்கிறது. அப்புறம் வெளியில் வந்த அண்டம் மேல் கேமிட்டோட என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகுது, அதாவது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் நடக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஃபெர்டிலைஸ்டு எக், அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் என்ன ஆகுது, டிவிஷன் ஆகி ஒரு எம்ப்ரியோ ஃபார்மேஷன் நடக்கிறது. அப்புறம் வந்து ப்ரெக்னன்சி ஆகிறது. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் பின்னாடி ப்ரெக்னன்சி, அந்த கருவுற்ற முட்டை என்ன ஆகுது, கர்ப்பகாலங்கிற பார்த்திங்களா, அந்த ப்ரெக்னன்சி. அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபியூட்டஸ், அந்த கரு வந்து வளர்றது. அப்புறம் வந்து சைல்டு பர்த், குழந்தை வந்து பிறக்கிறது.
இதில் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து எது இன்வால்வ் ஆகுங்கிறாங்க, இந்த அக்சஸரி ஆர்கன்ஸ், செகண்டரி ஆர்கன்ஸ் வந்து இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டில் பூராமே செகண்டரி ஆர்கன்ஸுடைய வேலை இருக்குது. அதில் என்னென்ன அப்படிங்கிறத பின்னாடி வரும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது, லெட்ஸ் see the cells of primary reproductive organs in human male and female and then role in reproduction. பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் என்னென்ன செல்ஸ் இருக்குது, அது என்ன வேலை செய்யுது, மேலில் என்ன வேலை செய்யுது, ஃபீமேலில் என்ன வேலை செய்யுது, ரீப்ரொடக்ஷன் டயத்தில் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ், மேல் ரீப்ரொடக்டிவ் அந்த ஆர்கன் வந்து டெஸ்டிஸ் அப்படிம்பாங்க. அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருங்க, இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க வருங்க. தான் ஹியூமன் டெஸ்டிஸினுடைய இல்லை அந்த எல்எஸ் ஆஃப் ஹியூமன் டெஸ்டிஸ், அதாவது லாஞ்சிடியூடினல் செக்ஷன் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. சரி, அது இப்போ இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸு என்ன இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க வருங்க. டெஸ்டிஸ் ஆர் த ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் ஆஃப் மேலில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸுங்கிறது எது, டெஸ்டிஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஸ்பெர்மை வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ அது கிளான்ஸ் அப்படின்னாலே என்னது, செக்ரீஷன். ஒரு செக்ரீட் பண்ணக்கூடிய பார்ட்டுக்கு பேர் கிளாண்ட் அப்படிம்பாங்க. ஸோ மேலில் இருக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் ஏன் சொல்கிறோம்னா, இது வந்து ஸ்பெர்ம்ஸ், இந்த மேல் கேமிட்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. எது, இந்த டெஸ்டிஸ். ஹியூமன் பீயிங் வந்து எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய பாடியில் அப்டாமினல் கேவிட்டி பார்த்திங்கன்னா அடிவயிறு, அதுக்கு கீழே வந்து அது வெளியில் அவுட் சைடில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சாக்லெக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ஒரு பை மாதிரி அமைப்பு தொங்கிட்டுருக்கும். அதுக்கு தான் பேர் ஸ்க்ரூட்டம் அப்படிம்பாங்க. அந்த ஸ்க்ரூட்டம் விதைப்பைம்பாங்க, அதில் தான் இந்த டெஸ்டிஸ் இருக்குது. இப்போ அதனுடைய செல்ஸ், அந்த டெஸ்டிஸில் வந்து என்னென்ன செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு ஈச் டெஸ்டிஸ் இஸ் கவர்டு வித் லேயர் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ கால்டு டியூனிகா அல்பூஜினியா. அதில் டெஸ்டிஸை வந்து கவர் பண்ணியிருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ தான் இருக்கும். அந்த டிஷ்யூஸ்க்கு பேர் என்னென்னா டியூனிகா அல்பூஜினியா அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு அந்த பிக்சரில் வந்து பாருங்கள், டியூனிகா அல்பூஜினியா எங்கே இருக்குது, அந்த பிக்சரில் பார்த்தா தெரியுதா, டியூனிகா அல்பூஜினியா, இதுதான் வந்து டியூனிகா அல்பூஜினியா. அந்த லைட் ப்ளூ கலரில் லேசாக தெரியுது பார்த்திங்களா, அந்த லைட் ப்ளூ கலர் எல்லாமே என்ன தான், டியூனிகா அல்பூஜினியா. அது வந்து ஒரு லேயர் அந்த டெஸ்டிஸை வந்து கவர் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது அதில் வருது. தென் டியூனிகா அல்பூஜினியாவுக்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா மெனி செப்டா ஃப்ரம் த லேயர் டிவைட் testis into pyramidal lobules in which lie seminiferous tubules, cells of Sertoli, Leydig cells. ஸோ இந்த அல்பூஜினியா இருக்குது பார்த்திங்களா, டியூனிகா அல்பூஜினியா, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லேயராக டிவைட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, மொத்தம் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்று செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்கும், அடுத்து செட்டோலி செல்ஸ் இருக்கும், அடுத்து லீடிக் செல்ஸ். புரியுங்களா, செமினிஃபெரஸ் டியூபிள், செல்ஸ் ஆஃப் செட்டோலி அண்டு லீடிக் செல்ஸ், 3 செல்ஸ். எதில் இருக்குதா, இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு இங்கே படத்தில் பார்த்திங்கன்னா எது பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இதாக இருக்குது பார்த்திங்களா. அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரில் வந்து செப்டமாக அப்படி பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இந்த மாதிரி லோபியூல்ஸாக பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா. இந்த டியூனிகா அல்பூஜினியாவில் தான் டிவைட் ஆகிருக்கக்கூடிய இந்த பார்ட். இந்த இதுக்குள்ளே தான் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், செமினிஃபெரஸ் டியூபிள், லீடிக் செல், செட்ரோலிக் செல்ஸ். அந்த 3 இது வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா, இந்த 3 செல்ஸ் அதுக்குள்ளே இருக்குங்கிறத பாருங்கள். அது செமினிஃபெரஸ் டியூபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிக்சரில் காட்டியிருக்கு பார்த்திங்களா.
இதுதான் செமினிஃபரஸ் டியூபிள். உள்ளே வந்து சுருண்டு அப்படியே குடல் மாதிரி வந்து அப்படியே சுருளாக இருக்குது பார்த்திங்களா, செமினிஃபரஸ் டியூபிள்ஸுங்கிறது இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்ரோலிக் செல்லும் லீடிக் செல்ஸும் உள்ளே இருக்கும். தென் அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செட்ரோலிக் செல் சொல்லியாச்சு. அடுத்து த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு 4 எழுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெர்ம் 5 எழுத்து. அதாவது ஸ்பெர்ம்ங்கிறது என்னது, மேல் கேமிட். அந்த மேல் கேமிட் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு தான் பேர் என்னது, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அதுதான் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எங்கே நடக்குதுன்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். அந்த சுருளாக சொன்ன பார்த்தீங்களா செமினிஃபரஸ் டியூபிள், அதுக்குள்ளே தான் அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. சரி, அப்புறம் செட்ரோலிக் செல்ஸுடைய வேலை என்னென்னா, இது ஒரு சப்போர்ட்டிங் செல்ஸ், புரியுதுங்களா. இது வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த நியூட்ரியன்ஸ் அந்த ஸ்பெர்ம் வந்து டெவலப் ஆகும்ல, இது வந்து செமினிஃபரஸ் டியூபிள் வந்து ஸ்பெர்மை ப்ரொடக்ஷன் பண்ணிடும். அந்த ப்ரொடக்ஷனான ஸ்பெர்ம் வந்து நான் டெவலப் ஆகணும்ல, ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், அந்த நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணுறது யார், இந்த செட்ரோலிக் செல்ஸ். அடுத்து இன்னொன்று சொன்ன பார்த்தீங்களா, லீடிக் செல்ஸு. இது வந்து பாலிஹெட்ரலின் ஷேப்பில் இருக்கும். இது என்ன செய்யுது அப்படின்னா, இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து எங்கே இருக்குது, முதல்ல இன் பிட்வீன் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அண்டு செக்ரீட் டெஸ்டோஸ்டிரான். இந்த லீடிக் செல் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு பேர் என்னது, டெஸ்டோஸ்டிரான். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன். டெஸ்டோஸ்டிரான் இஸ் செக்ரீட்டட் பை டேஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது என்னது, லீடிக் செல்ஸ். ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரானுடைய வேலை என்னென்னா, இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறது யாருன்னா, இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன். உங்களுக்கு அந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா செமினிஃபரஸ் டியூபிள் சொல்லியிருக்கேன், அந்த அல்பூஜினியா லேயர் சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எபிடைட்டமிஸ் அப்படிங்கிறது மேலே இருக்கிறது. சரி, அடுத்து இது வந்து மேல் பார்ட்டு முடிஞ்சது, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படிங்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இங்கே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்கிறது ஓவியூல், அதாவது உங்களுக்கு ஓவரி அப்படிங்கிறது வரும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஓவரி. ஸோ நவ் we are going to see about the structure of ovary. ஸோ இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு அந்த ஓவரினுடைய ஒரு எல்எஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓவரி, எல்எஸ் ஆஃப் ஹியூமன் ஓவரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதனுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதனுடைய ஸ்ட்ரக்சர்னு பார்த்துட்டோம்னா, அந்த ஓவரி வந்து எங்கே இருக்குது, இது எ பேர் ஆஃப் ஓவரிஸ், 2 ஓவரி வந்து ஹியூமன் பீயிங் ஃபீமேலில் வந்து இருக்கும். எங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன் எய்தர் சைட் ஆஃப் லோயர் அப்டோமன், அடி வயிற்றில் இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒன்றுன்னு 2 இருக்கும். ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குன்னா, 2 அல்மோண்ட் ஷேப்டு பாடிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இட் லேயிங் நியர் லேட்ரல் அண்ட் ஃபெலோபியன் டியூப். அந்த ஃபெலோபியன் டியூப்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க 9th. ஃபெலோபியன் டியூப் பக்கத்தில் வந்து இந்த ஓவரி வந்து இருக்கும். சரி, ஈச் ஓவரி, ஒவ்வொரு ஓவரியும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அவுட்டரில் வந்து கார்டெக்ஸுங்கிற ஒரு லேயர் இருக்கும், இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா மெடுலா அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். புரியுதுங்களா, 2 பார்ட் இருக்கும். ஸோ ஈச் ஓவரி இஸ் எ காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் அவுட்டர் கார்டெக்ஸ். வெளியில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் கார்டெக்ஸ், இன்னரில் பார்ட்டுக்கு பேர் மெடுலா. அந்த பார்ட் வந்து படத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அவுட்டரில் இருக்கக்கூடியது கார்டெக்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய பார்ட் வந்து மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அதில் வரும். சரிங்களா, சரி. இந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன, எதனால் ஆனது, இட் இஸ் மேட் ஆஃப் கம்போஸ்ட் ஆஃப் ஒரு நெட்வொர்க் கனெக்டிவ் டிஷ்யூ. கார்டெக்ஸில் வந்து ஒரு நெட்வொர்க் கனெக்டிவ் டிஷ்யூ, வலைப்பின்னல் மாதிரி ஒரு டிஷ்யூ இருக்கும். அதுக்கு பேர் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன உள்ளே இருக்குன்னா, ஜெர்மினல் எபிதீலியம் செல்ஸ் வந்து அதில் இருக்கும். அந்த ஸ்ட்ரோமாவில் வந்து ஜெர்மினல் எபிதீலியம் செல்ஸ் இருக்கும். இது கார்டெக்ஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய பார்ட். அடுத்து
epithelial cells அதுக்கு பேர் granulosa cells surround each ovum in the ovary together forming primary follicle. ஒரு எக்கு செல் இருக்குது பார்த்தீங்களா, ஓவம். எக்குங்கிறது ஒரு ஓவம் பாங்கல்ல ஒன்று தான். அந்த ஓவத்தை வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி இருக்கிறது, சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கு பேர், எபித்தீலியல் செல்ஸுக்கு பேர் கிரானுலோசா செல்ஸ். புரியுதுங்களா? இது வந்து என்ன செய்யுதுன்னா ப்ரைமரி ஃபாலிக்கிள்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்களா? ப்ரைமரி ஃபாலிக்கிள் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா கிரானுலோசா செல்ஸ். இப்போ இந்த எக்கு வந்து வளர வளர அந்த ப்ரைமரி ஃபாலிக்கிள் என்னாக சைஸ் பெருசாகிட்டே போகும். ஃபாலிக்கிள் ஆல்சோ என்லார்ஜஸ். அப்புறம் கெட்ஸ் ஃபில்டு வித் ஃப்ளூயிட். அதில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அந்த ஃப்ளூயிட்டுக்கு பேர் கிராஃபியன் ஃபாலிக்கிள். புரியுதா? அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக கிராஃபியன் ஃபாலிக்கிள்பாங்க. புரியுதா? ஒரு எக்கு இருக்கும், எக்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ப்ரைமரி ஃபாலிக்கிள். எக்கு வளர வளர இதுவும் வளர்ந்து கடைசி என்னது கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சராக மாறுது. புரியுதுங்களா? இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரியில் உங்களுக்கு இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க. இதுதான். புரியுதுங்களா? இந்த ஃபாலிக்கிள் டெவலப் ஆகுது பார்த்திங்களா, இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இது ப்ரைமரி ஃபாலிக்கிள். இது ஃபஸ்ட்டு வரக்கூடியது ப்ரைமரி ஃபாலிக்கிள். இப்போ வந்து என்ன ஆகுது, எக்கு வந்து வளர வளர என்ன ஆகுது, இதனுடைய சைஸ் என்ன ஆகுது, பெருசாகிட்டே போகுதா. இப்போ வந்து கிராஃபியன் ஃபாலிக்கிள்னா அது டெவலப்பிங் ஃபாலிக்கிள் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சைஸ் வந்து நல்லா எந்த மாதிரி இருந்தது எந்த மாதிரி ஆகிருக்குது, இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி டெவலப் ஆகிடும். எக்கு வந்து சைஸ் பெருசாக பெருசாக அந்த ஃபாலிக்கிள் ஸ்ட்ரக்சரும் பெருசாகிடுது. கடைசியாக வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எந்தளவுக்கு வருது, மெச்சூர்டு ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி வந்துடும். உள்ளே வந்து இருக்கிறது எக்கு, அதை சுற்றி இருக்கிறது ஃபாலிக்கிள். புரியுங்களா? ஸோ இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுடைய ஸ்ட்ரக்சர். புரியுங்களா? அடுத்த டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.